அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோல இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு பத்தி தான் டீடைல்டாக சொல்ல போறேன். தென் எப்படி இந்த கார்டுக்கு அப்ளை பண்றது அதுவுமே ஷோ பண்றேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இஎம்ஐல பொருள் வாங்கணும்னா உங்ககிட்ட கண்டிப்பாக இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு இருக்கணும். இது மூலியமாக நீங்க 10 லட்சத்துக்கு மேற்பட்ட பொருள்ஸை இஎம்ஐல வாங்கிக்கலாம். அதாவது என்னன்னா ஃபோனு, டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, மேட்ரஸ், லேப்டாப்பு, வாஷிங் மெஷின், ஸ்மார்ட் வாட்ச், ஸ்பீக்கரு, இது மாதிரி நிறைய பொருளை நீங்க இஎம்ஐல வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டோர்ல, அதாவது என்னன்னா ஆன்லைனில், ஆஃப்லைனில் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் இஎம்ஐயில் பொருள் வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, விஜய் சேல்ஸு, குரோமா, ரிலையன்ஸ் டிஜிட்டல், அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஸ்டோரில் இந்த கார்டை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது மாதிரி நிறைய ஸ்டோரில் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் இஎம்ஐயில் பொருள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கார்டோடைய ஒரு நல்ல பெனிஃபிட் என்னன்னா, நான் பார்த்த வரைக்கும் இந்த கார்டு வந்து நிறைய பேருக்கு ஈஸியாக அப்ரூவ் ஆகுது. சப்போஸ் உங்களுடைய பேரில் எந்த விதமான சிபில் ஸ்கோர் இல்லைன்னா அப்போ கூட இந்த கார்டு உங்களுக்கு அப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிகமான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து ரிஜெக்ட் ஆக ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க கிரெடிட் கார்டு மூலியமாக ஒரு பொருள் வந்து இஎம்ஐல வாங்குறீங்கன்னா நீங்க ரொம்பவே அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ற மாதிரி வரும். ஆனா இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க இஎம்ஐல பொருள் வாங்கும் போது இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண தேவையில்ல. ஆனா ப்ராசஸிங் ஃபீ வந்து பே பண்ற மாதிரி வரும். அது வந்து கிரெடிட் கார்டோடைய அந்த இஎம்ஐலையுமே நீங்க ப்ராசஸிங் ஃபீ பே பண்ற மாதிரி வரும். கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு கிரெடிட் லிமிட் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஆனா இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு இருக்கு இல்லையா, இதில் உங்களுக்கு ரொம்பவே அதிகமான லிமிட் கிடைக்கும். ஸோ அதனால உங்களுக்கு அப் டு 3 lakh rupees வரைக்கும் லோன் லிமிட் கிடைக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ லோன் லிமிட் கிடைக்கும் அது வந்து நீங்கள் ஃபில் பண்ண போகிற டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதாவது என்னன்னா, நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எவ்வளோ லோன் லிமிட் தரணும் அது வந்து இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அடுத்ததாக இந்த கார்டோடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். இதில் உங்களுடைய ஏஜ் வந்து 21 years to 65 yearsக்குள்ளே இருக்கணும். தென் உங்ககிட்ட ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும், ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் மாதம் மாதம் வந்து இஎம்ஐ பே பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் இஎம்ஐயில் பொருள் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறமாக இந்த கார்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் தேவைன்னா, உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து பேன் கார்டு இருக்கணும். தென் உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கணும். அந்த ஆதார் கார்டு நம்பர் தேவைப்படுது கேஒய்சிக்காக. அதுக்கப்புறமாக உங்ககிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அதோடைய அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து தேவைப்படுது. எதுக்குன்னா அந்த இ மேண்டேட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக, செட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் இதோடைய ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் பற்றி சொல்ல போனோம்னா, உங்ககிட்ட இஎம்ஐ நெட்வொர்க் கார்டு ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க 530 rupees இன்க்ளூடிங் டேக்ஸஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் லோன்லாம் வாங்கும் போது, இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்ககிட்ட மேபி வந்து அடிஷ்னலாக ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் லோன் வாங்கும் போது அது எல்லாமே நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டுக்கு நீங்கள் ரொம்பவே ஈஸியாக ஆன்லைன் மூலியமாகவே அப்ளை பண்ணி உங்களுக்கு ஈஸியாக அந்த கார்டு வந்து கிடச்சிடும். ஸோ அதனால் இப்போ இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டுக்கு எப்படி நீங்கள் ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணுறது இப்போ நான் உங்ககிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிக்கலாக ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேஜில் வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி இந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போது அதுலேயே போட்டிருக்கு பாருங்கள், இதில் உங்களுக்கு அப் டு 3 lakh rupees வரைக்கும் கார்டு லிமிட் கிடைக்கலாம் அப்படின்னு. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஆதாரில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் கெட் இட் நவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அந்த மொபைல் நம்பருக்கு இவங்க ஒரு 6 digit ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்னென்னா உங்களுடைய ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய பேன் கார்டில் உங்களுடைய நேம் எது மாதிரி இருக்கோ அதே நேமை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. தென் அந்த ஆட்டோஃபில் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுடைய பேரில் ஆல்ரெடி வந்து சிபில் ஸ்கோர் இருக்குன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய அந்த கிரெடிட் பியூரோ மூலியமாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிடுவாங்க. சப்போஸ் உங்களுடைய பேரில் எந்த விதமான சிபில் ஸ்கோர் இல்லைன்னா நீங்கள் தான் வந்து மேனுவலாக ஃபில் பண்ணுற மாதிரி வரும். எப்படி மேனுவலாக ஃபில் பண்ணுறது அதை பற்றியும் சொல்கிறேன். தென் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய பேன் கார்டு பேஸ் பண்ணி உங்களுடைய ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், பேன் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த ரெசிடென்ஷியல் அட்ரஸோடைய பின்கோடை என்டர் பண்ணிக்கோங்க. தென் சிட்டி என்டர் பண்ணிக்கோங்க. தென் எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சேலரிடு பர்சனா இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனா எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுடைய கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு எவ்வளோ கார்டு லிமிட் கிடச்சிருக்கு அதை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். தென் அந்த கார்டு பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் உங்களுடைய அந்த இஎம்ஐ இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கரெக்டான டைமில் ரீபே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய கார்டு லிமிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிகமான சான்ஸ் இருக்கு. அடுத்ததாக என்னன்னா, நீங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்ற மாதிரி வரும். அப்பதான் இந்த கார்டு வந்து உங்களுக்கு தருவாங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கார்டு வந்து இஷ்யூ ஆகும். ஸோ அதுக்கு அங்கே ப்ரொசீட் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கு. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் டிஜிலாக்கர் மூலியமாகவே கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் உங்களுடைய டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டில் இந்த ஆதார் டீட்டெயில்ஸ், பேனு இது எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக அது மூலியமாகவே கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அங்கே கெட் கேஒய்சி டன் யூசிங் டிஜிலாக்கர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டிஜிலாக்கரில் சைன்இன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு டிஜிலாக்கரில் ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னா அது எப்படி பண்ணலாம்னா கீழே சைன் அப் அப்படின்னு இருக்கு, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஆதார் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் வந்து லிங்காக இருக்கோ அதுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய இந்த டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 6 டிஜிட் செக்யூரிட்டி பின்னை வந்து செட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 6 டிஜிட் செக்யூரிட்டி பின்னை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக எப்போல்லாம் இந்த டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் ஆகுறீங்களோ இந்த செக்யூரிட்டி பின் வந்து கேட்கும், அதை என்டர் பண்ணாதான் நீங்கள் லாகின் ஆக முடியும். ஸோ இதில் 6 டிஜிட் செக்யூரிட்டி பின்னை இந்த இடத்துல செட் பண்ணதுக்கப்புறம் டன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக இவங்க உங்களுடைய டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த ஆதார் டீட்டெயில்ஸ், பேன் டீட்டெயில்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாமா, அது மாதிரி பெர்மிஷன் கேட்டிருக்காங்க, உங்களுடைய கன்சென்ட்டை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அலோ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலேயே அங்கே கேஒய்சி எலிஜிபிள் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் நீங்கள் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் செலக்ட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய ஆதாரில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் கன்ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ரிலேஷன்ஷிப் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய மதர் இல்லைனா ஃபாதர் இல்லைனா ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபோடைய டீட்டெயில்ஸை இந்த இடத்துல ஆட் பண்ணலாம். ஸோ இதில் சப்போஸ் உங்களுக்கு உங்களுடைய மதரோடைய டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும்னா மதரை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அவங்களுடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க. தென் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் ஒன் டைம் ஜாயினிங் ஃபீ அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஸ்டார்டிங்கில் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த ஃபீயை நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அப்போ தான் உங்களுக்கு இந்த கார்டு கிடைக்கும். ஸோ இதுலேயும் அங்கே பார்த்தீங்கன்னா சம்மரி அப்படின்னு இருக்குது, அதில் லிமிட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ லோன் லிமிட் கிடைச்சிருக்கு அந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். தென் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதோடைய லோன் லிமிட் எவ்வளோ அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். தென் ஒன் டைம் ஜாயினிங் ஃபீ இருக்கு இல்லையா, அது எவ்வளோ நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும், அதில் கார்டு ஃபீ எவ்வளோ, ஆன்லைன் கன்வீனியன்ஸ் ஃபீ எவ்வளோ, எல்லாமே நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இன்ஸ்டா இஎம்ஐ கார்டை நீங்கள் வேணும்னா ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா இந்த இஎம்ஐ நெட்வொர்க் பார்ட்னர் ஸ்டோர்ஸ், பஜாஜ் மால், லீடிங் இ-கமர்ஸ் வெப்சைட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் அங்கே அப்ளை ப்ரோமோ கோட் அப்படின்னு இருக்குது. அதில் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரோமோ கோட்லாம் ஷோ ஆனிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த ஒன் டைம் ஜாயினிங் ஃபீ அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதில் மேபி கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். ஸோ அதனால் ப்ரோமோ கோட் ஷோ ஆனிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒன் டைம் ஜாயினிங் ஃபீ அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கு கீழே ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபீயை நீங்கள் வேணும்னா யூபிஐ இல்லைனா டெபிட் கார்டு இல்லைனா கிரெடிட் கார்டு மூலியமாக தாராளமாக பே பண்ணலாம். இதில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா நீங்கள் யூபிஐயை செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்பவே ஈஸியான மெத்தடு. ஸோ அதனால் யூபிஐயை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பே நவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச யூபிஐ ஆப் மூலியமாக இதுக்கான பேமெண்ட்டை பண்ணிடுங்க. அதாவது என்னன்னா எனி யூபிஐ ஆப்ஸ், அதாவது என்னன்னா இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பீம், பேடிஎம், கிரெட், அமேசான் பே, இது மூலியமாக நீங்கள் தாராளமாக பே பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த பேமெண்ட் ஆப் வந்து ரொம்பவே ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த பேமெண்ட் ஆப் மூலியமாக நீங்கள் இந்த ஒன் டைம் ஜாயினிங் ஃபீ அமௌண்ட்டை பே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதோடைய அந்த டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பரை அந்த இடத்துல பார்த்துக்கலாம். தென் உங்களுடைய இந்த இன்ஸ்டா இஎம்ஐ கார்டை வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க, அதோடைய கார்டு டீட்டெயில்ஸை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதாவது என்னென்னா அந்த கார்டு நம்பரு எல்லாமே அந்த இடத்துல பார்த்துக்கலாம். அடுத்ததாக என்னென்னா நீங்கள் இ மேண்டேட்டை செட் பண்ணுற மாதிரி வரும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக இ மேண்டேட்டை ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வரும். அது பண்ணாதான் உங்களுடைய அந்த கார்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக இ மேண்டேட்டை செட் பண்ணிக்கோங்க. இப்போ இ மேண்டேட்னு என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இது மூலியமாக லோன் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக இ மேண்டேட்டை செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமாக அந்த லோனுக்கான மந்த்லி அந்த இஎம்ஐ இருக்கு இல்லையா, அது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாதம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக ஆட்டோமேட்டிக்காக இவங்களே டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் நீங்கள் இ மேண்டேட்டை செட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த இ மேண்டேட்டுக்கு உங்களுடைய பெர்மிஷன் கேட்குறாங்க. ஸோ அதனால் இ மேண்டேட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கீழே ஆக்டிவேட் நவ் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்னென்னா நீங்கள் உங்களுடைய ஏதாச்சும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக இ மேண்டேட்டை செட் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய
அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர் அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. தென் அக்கௌண்ட் டைப் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா, கரண்ட் அக்கௌண்ட்டா, எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சேவிங்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ₹1 அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க, பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் இப்போ நீங்கள் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே அந்த சூட்டேபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் மோட் வந்து கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் வேணும்னா ஓடிபி இல்லைனா டெபிட் கார்டு இல்லைனா நெட் பேங்கிங்கை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் ஓடிபியை செலக்ட் பண்ணி அது மூலியமாக நீங்கள் ஈஸியாக வந்து இமெண்டேட்டை செட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வேணும்னா டெபிட் கார்டு இல்லைனா நெட் பேங்கிங் மூலியமாக கூட இமெண்டேட்டை செட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதில் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் ஓடிபியை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இமெண்டேட்டை சக்ஸஸ்ஃபுல்லி செட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் இந்த கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அங்கேயே போட்டிருக்கு பாருங்க, ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. தென் இதோடைய அந்த கார்டு டீட்டெயில்ஸ், லோன் லிமிட் எல்லாமே நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ இந்த கார்டு மூலியமாக நீங்கள் தாராளமாக இஎம்ஐயில் பொருள் வாங்கிக்கலாம். அதாவது என்னென்னா இந்த ஆன்லைன் ஸ்டோரில் இல்லைன்னா ஆஃப்லைன் ஸ்டோரில் இஎம்ஐயில் பொருள் வாங்குறதுக்கு இந்த கார்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆப் மூலியமாக தான் நீங்கள் இந்த கார்டை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி வரும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் இந்த ஆப்புக்கு நீங்கள் ஒரு எம்பினை செட் பண்ணுற மாதிரி வரும், அதுவுமே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஆப்பில் நீங்கள் லாகின் ஆனதுக்கப்புறம் இதோடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி எனக்கு தெரிஞ்சு இந்த கார்டு வந்து ஈஸியாக கிடச்சிரும். இது ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனுடைய ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சப்போஸ் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு வேணும்னா அதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.